நீ புறா தானே, நீ புறாவா? நான் உனக்கு என்ன இருக்கணும் வந்து இப்போ கபடம் இல்லாமல் இருக்கணும், வஞ்சகம் இல்லாமல் இருக்கணும், பொறாமை இல்லாமல் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரும் நீங்க பொறாமப்படாதங்க. ஏன் பொறாம சொல்ல வந்து நீங்க பொறாமப்பட்ட நீங்க அங்கதான் இருப்பீங்க. நல்லா இருக்கானா, நல்லா இருக்கானா, நாமளும் நல்லா இருப்போம், பிரயாசப்படுவோம் அப்படி நினைச்சு நீங்க பிரயாசப்படுங்க, அவனை காட்டி நீங்க டாப்பா போயிடுவீங்க வந்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கபடம் இல்லாத புறாவை போல நாம் இருக்கணுமா வந்து. ஆண்டவரோடு அப்படிதான் இருக்காருங்க. அவர் பச்சைபாதம் இல்லாதவர். நம்ம கூட அப்படிதான் இருக்கு. ஆண்டு ஆசைப்படுறார். உன் உள்ளத்துல வேற எதுவும் வேணாண்டார். எதுவுமே வேண்டாமா, கசப்பான எதுவும் வேண்டாம், வஞ்சகமா எதுவும் வேண்டாம் உனக்குள்ள. நீ கபடம் இல்லாம நம்ம மனசு எப்படி இருக்கணும், தூய்மையாக. சட்டு மட்டும் வெள்ளையா போட்டாலோ சாரி வெள்ளையா போட்டாலும் கிடையாது வந்து. மனசு என்ன இருக்கணுமா வந்து, தூய்மையாய் பரிசுத்தமாக இருந்தா அதுதான் நம்ம புறா, கபடமில்லாத புறா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில வந்து எதையை குறித்து யோசிக்காதங்க, யாரை குறித்து யோசிக்காதங்க வந்து. நம்ம குறித்து யோசிப்போம், நம்ம குடும்பத்தை குறித்து யோசிப்போம், நம்ம சபை குறித்து யோசிப்போம், தேவன் நம்ம கொடுத்த வேலை குறித்து யோசிப்போம், நம்ம சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா. மகிழ்வித்து மகிழு, சந்தோஷமா நீ இரு, மற்றும் சந்தோஷமா வச்சுக்கோ.